வெல்கம் டு ஸ்னூக்கி ஃபேக்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹாரர் பேஸ்ட் ஆன என்னோட ஓன் ஃபிக்ஷனல் ஸ்டோரி. இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்களோட காலேஜ் ஸ்டடீஸை முடிச்சுட்டு ஒரே கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் ஒரே கம்பெனியில் ஜாயின் பண்ணுறதுல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட ஒரு வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க விதி அவங்களுக்கு எந்த வீடும் அமையல. ஏன்னு கேட்டா வீடு இருந்தாலும் பேச்சுலர்ஸ்க்கு வீடு கொடுக்க மாட்டாங்களாம்ப்பா. சரி, அடுத்து என்ன, ஒரு புரோக்கரை வச்சு அவங்களுக்கு ஏத்த மாதிரி வீடு தேட சொன்னாங்க. அந்த புரோக்கர் ஒரு 2 நாள் கழிச்சு வாட்ஸ்அப்ல 4 வீடு போட்டோஸ் அனுப்பி விட்டாரு. அந்த 4 வீட்டுல எந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு புரோக்கர் கேட்க, நம்ம பசங்க 4 பேருக்கு ஒரு வீடு மட்டும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அந்த வீடோட டீட்டெயில்ஸை இவங்க எல்லாரும் கேட்க, புரோக்கர் டீட்டெயில்ஸ் சொன்னதும் அந்த வீடை நேர்ல பார்த்து புக் பண்ண போயிட்டாங்க. நேர்ல அந்த வீடை பார்த்ததும் இன்னும் ரொம்ப பிடிச்சு போச்சு. அப்புறம் என்ன, புரோக்கர் கிட்ட உடனே அட்வான்ஸ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த புரோக்கரும் ஒரு சந்தேகத்தோட, இந்த வீடா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டாரு. அவங்களும் ஆமா, அட்வான்ஸ் எவ்வளோ, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் என்னன்னு கேட்டுட்டு எல்லாமே செட் பண்ணி அந்த வீடை புக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அட்வான்ஸ் கொடுத்தோட்டி சில பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ண எல்லாரும் பொருட்கள் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. புது வீட்டுக்கு போறோங்கிற சந்தோஷம் அந்த 4 பேருக்கும் ரொம்ப இருந்துச்சு. இப்போ எல்லாரும் அவங்க ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எல்லாமே ரொட்டீனாக நல்லபடியாக நடந்துட்டுருக்கு. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க, அன்னைக்கு நைட்டு அந்த 4 பேத்துல ராமன்ற பையனுக்கு தண்ணி தாக எடுக்குது. அவனும் கிச்சனுக்கு போய் தண்ணி குடிக்கலான்னு ஜக்கை எடுத்து கிளாஸ்ல தண்ணி ஊத்துறான். கிளாஸ் ஃபுல்லா ஆகுது. கிளாஸ் ஃபுல்லானதும் ஜக்கை கீழே வச்சுட்டு கிளாஸ்ல இருந்த தண்ணியை எடுத்து குடிக்கலான்னு பாக்குறான். ஆனா கிளாஸ்ல தண்ணி இல்லை. அவனுக்கு ஒரே ஷாக். என்னடா இது, இப்போதானே ஜக்ல இருந்து தண்ணியை ஊத்தணும், நம்ம குடிக்கவே இல்லை, ஆனா கிளாஸ்ல தண்ணியை காணோம். சரி, தூக்க கலக்கத்துல சரியா பார்த்திருக்க மாட்டோம், மறுபடியும் தண்ணி ஊத்தி குடிக்கலாம். மறுபடியும் ஊத்துறான். கிளாஸ் ஃபில் ஆகுது, ஆனா குடிக்க போது தண்ணி இல்லை. பயந்து போன அவன் அங்க இருந்து ஓடி வந்து அவனோட காட்ல படுத்து தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் இவனுக்கு நைட் நடந்த இன்சிடென்ட்டை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுது. பட் வேணான்னு அப்படியே விட்டுறான். அன்னைக்கு டேவும் முடிஞ்சிருது. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, ராமோட ஃப்ரெண்ட்ஸ் நிம்மதியா தூங்க, ராம்னால மட்டும் தூங்கவே முடியல. நேத்து நடந்ததையே நிஜமா பொய்யான்னு யோசிச்சுக்கிட்டே தூங்கிடுறான். ஒரு மிட்நைட் போல ஆகுது. அப்போ அமைதியா இருக்கு. இன்னொரு ஃப்ரெண்டான கவிலுக்கு முழிப்பு வருது. அவன் எழுந்து என்னன்னு பார்த்தா ஒரு உருவம் கேண்டிலோட நடந்து போகுது. பயத்தோட அவன் அந்த உருவத்தை பார்க்க, அந்த உருவமும் கபிலோட கண்களை நீருக்கு நீர் பார்க்க, அவன் பயத்துல போர்வைக்குள்ள போய் கண்ணை இறுக்கமா மூடி தூங்க ஆரம்பிச்சான். அடுத்த நாள் காலையில மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்ததை சொல்றான் கபில். கபில் சொல்லவும் ராமு தனக்கு நடந்தது கூற எல்லாரும் பயத்துல இருக்காங்க. இன்னொரு நண்பரான பிரேம், இன்னைக்கு நைட்டு நான் இருக்கேன், அப்படி என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே ஒரு 3வது நாள் நைட்டுக்கு வராங்க. அன்னைக்கு நைட்டு எல்லாரும் முழிச்சு காத்திருக்காங்க, ஏதாவது நடக்குமான்னு பார்க்க. எதுவும் பயப்படுற மாதிரி நடக்கல. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் முழிச்சு வெயிட் பண்ணி பார்த்துட்டு தூங்கிடுறாங்க. எல்லாரும் தூங்குனதும் ஒரு பெரிய சத்தம் கேக்குது. பிரேம் மட்டும் முழிச்சு பார்க்க ஒரே ஒரு மெழுகுவர்த்தி மட்டும் எரியுது. அவன் அதுக்காக பயப்படாம அந்த மெழுகுவர்த்தி என்னதான் பண்ணுதுன்னு பார்க்க அதை தொடர்ந்து போறான். அந்த மெழுகுவர்த்தி ஒரு ரூமா தாண்டி, கதவையும் தாண்டி வீட்டுக்கு வெளியே போக, இவனும் அதை ஃபாலோ பண்ணி போக அந்த கேண்டில் அணைஞ்சிருச்சு. அதுவும் நடு ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அணைஞ்சிருச்சு. அப்புறம் சரின்னு அவன் வீட்டுக்குள்ள போலான்னு திடீர்னு திரும்பி பார்க்கறான். அது ரொம்ப பழைய வீடா, பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. அவங்க வாழ்ந்துட்டு இருந்த வீடு மாதிரியே இல்லை. அப்பதான் புரோக்கர் கேட்ட கேள்வி ஞாபகத்துக்கு வருது. உங்களுக்கு இந்த வீடு உண்மையாவே பிடிச்சிருக்கான்னு சந்தேகத்தோட கேட்டது. சரின்னு வாட்ஸ்அப்ல போய் அந்த வீட்டோட இமேஜ் இருக்கும்ல, அதை பார்க்கலான்னு பாக்குறான். ஆனா அந்த இமேஜ்ல அவன் இப்ப பார்த்துட்டு இருக்க அந்த பாலடைஞ்ச வீடுதான் அந்த போட்டோலயும் இருக்கு. பயத்தோட அவன் வீட்டுக்குள்ள போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலான்னு போறான். மெயின் கேட் சாத்தி இருந்துச்சு. அவன் அந்த கேட்டு திறக்க முயற்சி பண்றான்.
அவனுக்கு ஒரு அலார்ம் சவுண்ட் கேக்குது. முழிச்சு பார்த்தா பெட்ல இருக்கான்.